சௌமி சௌமி என்னம்மா சொல்லுமா. அம்மா ஸ்கூல் கிளம்பிட்டேன், டைம் ஆச்சு. ஸ்கூல் கிளம்பிட்டியா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சௌமி, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேம்மா, ஒழுங்கா சாப்பிடு. ஃபோனை நோட்டிகிட்டு இருக்காத, சரியா? சரிம்மா, சாப்பிட்டுக்கிடுவேம்மா. ஆமாம், சாப்பாடெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. சரிம்மா, போயிட்டு வாம்மா. பாய்டா. பாய்மா. சரி, அம்மா போயிட்டு வரேன், பாய். அம்மா போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? போர் அடிக்குமே. சரி, கொஞ்ச நேரம் மறுபடியும் ஃபோன் நோண்டுவோம். சரி, சாப்பிடுவோம், இல்லைன்னா அம்மா வந்து திட்டுவா. சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃபோனை நோண்டுவோம். எல்லா புத்தகத்தையும் எழுதி வச்சாச்சு. இன்னைக்கு வேற டிராயிங் போட்டின்னு டீச்சர் சொன்னாங்க. அம்மா கிட்ட நேத்து நான் கிரையான்ஸ் கேட்டு வாங்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஸ்கூலுக்கு டைம் வேற ஆச்சு. என்ன ஸ்ரீ, ஸ்கூலுக்கு கிளம்பலையா? போறனத்து உட்காந்து எழுதிட்டு இருக்கற? ஏதோ எழுத இருக்க போய் தானே பிள்ளை எழுதிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு என்ன டைம் இருக்கு? நீங்க உங்க வாட்டுக்கு சொல்லிடுவீங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரம் போலேன்னா பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ்க்குள்ள விடுவாங்க. நான் அது வேற இவ கூட அசம்பிளிலே நிக்கவா? நான் தானே டெய்லி விட போறேன், நீங்கள விட போறீங்க? எம்மா, நீதாமா விட போற. இப்ப என்னத்துக்குமா காலங்காத்தாலேயே கத்துற? பிள்ளை எழுதிட்டு இருக்குல்ல, டிஸ்டர்ப் ஆகும்ல. செத்த நேரம் அமைதியா இரு. அவ போனதுக்கு அப்புறம் என்னனாலும் ஆடு. சரி, உன்னதான் அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கேன், காது கேட்காத மாதிரி என்ன உட்காந்து எழுதிட்டு இருக்க? இப்போதைக்கு பிள்ளைய பிடிச்சு அரட்டிக்கிட்டு இருக்க நீ. ஐயே, ஆமா, பிள்ளை கேட்டுச்சு, நம்ம தான் மறந்துட்டோமோ. சமாளிப்போம். அது சரி, கிரையான்ஸ் அம்மா, கிரையான்ஸ் அம்மா வாங்க மறந்துட்டேனே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட பக்கத்துல வச்சு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைகிட்ட வாங்கி அடிச்சுக்கிடுவியா? அம்மா நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப என்னத்துக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தெரியுத நீனே? எதுக்குமா காலுவுற? இங்க வா. இப்படி முறைச்சு பார்க்க லதா, பிள்ளை நேத்தே கிரையான்ஸ் கேட்டிருக்கேன், ஒத்த பத்து சொல்லல. நேத்தே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்போம்ல. சொல்ல நான் தாங்க இருந்தேன், மறந்துட்டேன். வீட்டுல இருந்தா தானே பிள்ளைக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு தெரியும். வீட்டுல இருக்கிறது கிடையாது. பக்கத்துக்கார வீட்டுக்கு போனா இப்படிதான் தெரியும். பிள்ளை இப்ப அழுவுது, என்ன பண்ண? மக்களே, நீ ஸ்கூலுக்கு போவியா? அப்பா பின்னாடியே உனக்கு கிரையான்ஸ் வாங்கிட்டு வருவேன். இப்போ கடை திறக்காதுமா. உனக்கு டிராயிங் காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அப்பா வாங்கிட்டு வந்துடுவேன், சரியா? அழக்கூடாது தங்கம். ஸ்கூலுக்கு போவேல அழலாமா? நானே இன்னைக்கு ஸ்கூலுக்கு விட வரேன், டீச்சர்கிட்ட சொல்லிட்டு விட்டு வரேன், சரியா? உன்னை டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தங்கம், அழகு தங்கம், கண்டிப்பா அப்பா வாங்கிட்டு வருவேன். பாரு, உன்னால பிள்ளை எப்படி அழுகுதுன்னு பாரு. இனிமேல் வீட்டுல எங்க இல்லாம அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு பார்த்தேன், உங்க அம்மா வீட்டுக்கு போன அனுப்பி விட்டுருவேன், பாத்துக்கோ. நீ எங்கம்மா போற? இன்னைக்கு ஒரு நாள் தான் விட போறேன்னு சொன்னேன்.
இது ஒரு வேலை தான் பார்க்க, இதையும் என் தலையில கெட்ட பாக்கியோ? நீ அல்லாத மக்கா, அப்பா வாங்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல டீச்சர்கிட்ட கொடுத்துருவேன், சரியா? கண்ணை தொடச்சிக்கோ. சரிப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டுட்டு வருவேன், அதுக்குள்ளேயே எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத. சரிங்க, இங்க தாங்க இருப்பேன். ஷே, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை நிவியை நினச்சி அது நிவியால் வேற யாருன்னு தெரியல. நீ கண்டிப்பாக போய் கன்ஃபார்ம் பண்ணிடணும். எட்வினுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கான். காலங்காத்தாலேயே கிளம்பிட்டேன். சரி, எப்படி காலேஜ் சீக்கிரம் வருவாள், போகிறப்போ பார்த்துடலான்னு பார்த்தா இவன் எடுக்க மாட்டேக்கானே ஃபோனை. என்ன பண்ணுறது? நம்மளே தனியாக காலேஜில் போய் கிண்டுறவா? தனியாக போய் நிற்க ஒரு மாதிரி வேறு இருக்குமே. எட்வின் காலை வேற எடுக்க மாட்டேக்கானே. கால் எடுத்தா கூட அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி கூட உன் கிளாஸில் நிவின்னு ஒரு பொண்ணு படிக்குதுன்னு எதுன்னு கூட கேட்கலாம். இவன் காலும் எடுக்க மாட்டேக்கான். எதுக்கு அந்த பையன்கிட்ட கேட்டு நம்மளே போய் நேரில் வேணால் பார்த்துட்டு வருவோமா? இவன் எட்வின் ஃபோன் எடுத்தவானா நம்ம கூட போகலாம். இது நாய் வேற எடுக்க மாட்டேக்கே. தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். நம்மளே இன்னைக்கு ஆச்சரியமாக சீக்கிரம் இருந்துச்சிருக்கோம். அது நிவியா மட்டும் இருந்துச்சுன்னா உலகத்தில் என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாராவும் இருக்க முடியாது. கடவுளே, நிவியா தான் இருக்கணும். என்ன இந்த பையன் காலகட்டத்தில் இருந்துச்சு எங்க கிளம்பி நிற்கான்? இவன் இவ்வளோ சீக்கிரம் எந்திக்க மாட்டானே. தேவா, அப்பா வாங்கப்பா. என்னடா இன்னைக்கு வெள்ளனே எந்திரிச்சிட்ட? காலையிலே டிப்டாப்பா கிளம்பி எங்க போறது சாரு? அதான்ப்பா, நம்ம கம்பெனிக்கு பைக்ஸ்லாம் இதாகுதுன்னு சொன்னீங்களா, அதான் செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீ குயிக்காக இருந்துச்சு கம்பெனி போகலான்னு இருந்துச்சேன்ப்பா. ஆமாப்பா, நேற்று நைட்டே என் பிஏ கால் பண்ணி சொன்னான், இன்னைக்கு தான் பைக்ஸ்லாம் இங்கே வந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு. அதுக்கு தான் காலையிலே எந்திரிச்சியம்மா. நீ ஏமா எந்திக்கிற? அப்பா கிளம்பிட்டேன். இருக்கட்டும்ப்பா, நானா கொஞ்சம் செக் பண்ணி என்ன இதுன்னு இது பண்ணுவேன். போன வாட்டி இம்போர்ட் பண்ணும்போது 2-3 பீஸ் ரொம்ப டேமேஜிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரிப்பட்டு எடுக்கலான்னு தான் சீக்கிரம் கிளம்பியிருக்கேன்ப்பா. ஆட்டு மக்கா, அதான் என்னடா தேவா இவ்வளோ சீக்கிரம் எந்திக்க மாட்டேனே, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கானேன்னு பார்த்தேன். டீ காஃபி குடிச்சியாமா நீனு? குடிச்சேன்ப்பா. இங்க வாங்க, வந்துட்டீங்களா? டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், வாங்க. இது யாரு, தேவாவா? இவ்வளோ வெள்ளனே எழுந்திரிச்சிட்டா? என்னம்மா நீ காலைல வெள்ளனே எழுந்திரிச்சு கிளம்பியிருக்கேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு பைக்ஸ்லாம் இம்போர்ட் ஆகுது, அது செக்அப் பண்ணுறதுக்கு தான் அவன் எந்திரிச்சு நிற்கானா தான் சொன்னான். அப்படியாங்க, சரிங்க. இல்லைன்னா அவன் சீக்கிரம் எந்திக்க மாட்டானே. இன்னைக்கு வெள்ளனே கிளம்பி இருக்கான், அதான் கேட்டேன். ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு நிறைய பைக்ஸ், நியூ மாடல் பைக்லாம் இம்போர்ட் ஆகுது, அதான் செக் பண்ணலான்னு இது பண்ணேன். அப்பா வேற ஆஃபீஸ் வேற லேட் ஆகுமா, அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிடுவாங்க. சரி, என்ன இதுன்னு கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கலான்னு சீக்கிரம் இருந்துச்சேன். என் பிள்ளைக்கு எவ்வளோ பொறுப்பு. சரிம்மா, டீ காஃபி குடிச்சியாம்மா நீனு? குடிச்சிட்டேம்மா. சாந்தி அக்கா கொடுத்தாங்க. டிஃபன் சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு எங்கனாலும் போங்க 2 பேரும். சாப்பிடாமே எங்கேயும் வேலை பார்க்க வேண்டாம். சரிம்மா, சாப்பிட்றேம்மா. இங்க வாங்க, சாப்பிடலாம். போமா, நான் வரேன். எங்க 2 பேரும் சாப்பிடாம ஆஃபீஸ் போயிடாதீங்க. வாங்க சாப்பிடுவோம். வரிய மக்கா, சாப்பிட போலாம். நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போடா, சாப்பிடாம கொள்ளாம கம்பெனிக்கு போவாது, சரியா? நம்மளுக்கு பிஸ்னஸ் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு ஹெல்த் தான் முக்கியம், சரியா? சரிப்பா. இந்த பைக்கு இம்போர்ட் ஆகுதுன்னு தான்ப்பா இன்னைக்கு குயிக்காக இருந்துச்சேன். தெரியுதுமா. சரி, வந்து சாப்பிடுறோம்மா. நீங்கள் போங்கப்பா, வந்து சாப்பிட்றேன். அச்சோ, எல்லாரும் நான் கம்பெனிக்கு போகிறேன்ல நினச்சி என்ன புகழ்ந்து தள்ளுதாங்க. நான் நிதியை பார்க்க போகிறேன்னு வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்களே. ஐயோ கடவுளே, இந்த எட்வின் பையன் வேற எடுக்க மாட்டேங்கானே. காலேஜ் வேற சீக்கிரம் போகணும், எல்லா பிள்ளையும் சீக்கிரம் போயிடும். அதுக்கு முன்னாடியே பார்த்துடலான்னு பார்த்தா இந்த பையன் எடுத்து தொலைய மாட்டேங்கானே. புக்கை இன்னைக்கு எப்படி தான் தூக்கிட்டு போறோம்னா காலேஜுக்கு. அக்கா என்ன எந்திக்கலையா? நான் எந்திக்கும் போதே நிவின்னு கூப்பிட்டேன், அப்பவும் எந்திக்கல. இன்னுமா எந்திக்காம இருக்கா? நான் எந்திரிச்சு குளிக்க போயிருப்பான்ல நினைச்சேன். இவ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? இந்த பிள்ளைக்கு பொழுதனைக்கு இதான் நினப்பு, இதான் வேலையே இவளுக்கு. காலங்காத்தால இவளுக்குன்னு 4 பேர் உட்காந்து சுத்தி நிவி எந்திரி காலேஜ் டைம் ஆச்சுன்னு கூப்பிடணும் போல. இவங்கெல்லாம் மேடம் எந்திக்க மாட்டாங்க போல. எப்படி தூங்குறா பாரு, டைம் ஆச்சு, இனிமேல் அவ எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி காலேஜ் போறாளா? வா, இவ்வளவு கத்தி பேசுறேன்னு இதுல காது கேக்குதான்னு பாரு இவளுக்கு. எப்பா எட்டி நிவி, காது கேக்குதா கேட்கலையாடி உனக்கு? இல்ல காது கேட்டு கேட்காத மாதிரி தூங்கிட்டு இருக்கியா நீனு? மணி எவ்வளவு தெரியுமா? 8 மணி ஆச்சு
வச்சுட்டு இனிமேல் எப்படி நீ குளிச்சு எழுந்துச்சு கிளம்பி எப்படி நீ காலேஜ் வருவ? நீ காலேஜ் வர நினைப்பு இருக்கா இல்லையா? ஏன் சக்தி கத்திக்கிட்டு இருக்க காலங்காத்தால? எனக்கே ஒரே தலைவலியா இருக்கு. இருக்கும்டி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வருவா, உன் தலையை எல்லாம் ஆக்கி விட்டுருவா. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கத்திக்கிட்டு இருக்க. காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, எழுப்பலைன்னா திட்டுவ. இன்னைக்கு வர மாதிரி இருக்கியா இல்லையா அதை மட்டும் சொல்லு, நான் கிளம்பத்தான் கேட்கேன். இப்போ நான் நீ காலேஜுக்கு வரல, எனக்கு சரியான தலைவலியா இருக்கு. காலேஜுக்கு வரலையா? அம்மா திட்ட போறா. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் சக்தி, நீ பார்த்து காலேஜ் போயிட்டு வா. சரி என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். தலைவலிக்குன்னு சொன்னேன், ஏதாச்சும் வேணுமா? டேப்லெட் வேணுமா? எடுத்து தரவா? இல்லை ஒன்றும் வேணாண்டி, நான் மூஞ்ச கழுவிக்கிறேன். என்னன்னு தெரில, நேரத்துலேருந்தே ரொம்ப தலைவலிச்சுது. சரியாக போயிடும்னு நினச்சேன், இப்போ ரொம்ப வலிக்குது. அம்மாட்ட சொல்லட்டா? ஆஸ்பத்திரி கூட்டு போவா. ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம்ப்பா, ஊசி போடுவாங்க. அம்மா ஏதாச்சும் ஆயில்மெண்ட் ஏதாச்சும் வச்சுருப்பா, அது தேய்ச்சா சரியாக போயிடும். அதுக்கு மீறி தலைவலிச்சக்கண்டா நான் போகிறேன். சரிக்கா. அக்கா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நீ எங்கன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்ல? அவளுக்கு தலைவலி, நீ காலேஜ் வரமாட்டான்னு சொல்லிடு, சரியா? சரிக்கா. என்னம்மாக்கா கிளம்பிட்டீங்களா காலேஜுக்கு? ஏட்டி நிவி, நீ காலேஜ் கிளம்பலையா? எம்மா அக்காவுக்கு தலைவலியாம்மா, அவன் நீ காலேஜ் வரலையா? எம்மா காதுக்குள்ளே எம்மா வந்து கத்துற, நானே தலைவலின்னு படுத்து கிடக்கேன். தலை வலிக்கும்டி, வலிக்கும். காலேஜ் போகணுன்னா போதுமே தலை தானா வலிக்கும் உங்களுக்கு எல்லாம். எம்மா நெசத்துக்குமே எனக்கு தலைவலியம்மா, என் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? ஜண்டுவம் தேய்ச்சி விடுவேன், தேய்ச்சி விட்டு சீக்கிரம் கிளம்பு, காலேஜுக்கு போ. காலேஜ்லாம் லீவு போடக்கூடாது. இம்மா உன் பிள்ளை உயிர் முக்கியம் கிடையாது, உனக்கு காலேஜ் தான் முக்கியமா? ஸ்கூல் படிக்கும் போது தான் தலைவலி, கால் வலி, வயிற்று வலி லீவு போட ஐடியா கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ காலேஜ் போகிறதுக்கும் உங்களுக்கு வலிச்சு போச்சா? இம்மா இவட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா. இருக்கிற தலை குத்துல எனக்கு கூட கொஞ்சம் தான் தலைவலிக்கு வாய்ஸை கேட்க கேட்க. ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு திரும்ப என்னட்டு எடுத்தோம்? நீ காலேஜ் போகலையா? அம்மா நான் போகலம்மா, எனக்கு என்னம்மா தலைவலிக்கு தெரியுமாம்மா? இன்னைக்கு போய் என்னால் படிக்க முடியாது, சும்மா தான் இருப்பேன். அதான் டி பொழுதனைக்கு ஃபோனையும் லேப்டாப்பையும் போட்டு நொட்டுன்னு போட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் தலைவலிக்கும். தூங்குற நேரத்துக்கு தூங்கணும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்ணும். 5 இட்லி திங்க மாட்டேன், 1 இட்லி தான் தும்பேன், அரை இட்லி தான் தும்பேன் அப்படின்னா அப்புறம் இப்படி தான் தலைவலிக்கும். ஐயோ லெக்சர் ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் லெக்சரே தாவலை போல. இதுக்கு பசங்க காலேஜுக்கு கிளம்பி போயிடலாம் போல. ஏம்மா அக்காவுக்கு தலைவலிக்குன்னா விட வேண்டியதாம்மா, ஏம்மா காலங்கதை அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? சக்தி நீ கிளம்பிட்டேல, சரி நீனாலும் ஒழுங்காக காலேஜுக்கு போ. அவள் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு போகிறா. ஆமாம்மா தலைவலினா என்ன பண்ண? காலேஜுக்கு வந்தாலும் ரெஸ்ட்டு தான் எடுக்க சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்ல அவளை. சரி ஆட்டுமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? துட்டுலாம் வாங்கிட்டேல? துட்டுலாம் எடுத்து வச்சிட்டேம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்க்கா. சரிடி பார்த்து போயிட்டு வா, பார்த்து ஒழுங்கா பஸ் ஏறி பார்த்து வீட்டுக்கு வா. தலைய மக்கா வலிக்கு உனக்கு? ஆமாம் இப்போ தலை வலிக்குது. இவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தலை தான் வலிக்கு. அப்படியா? என்னத்துக்கு தலைவலிக்கு? இதில் நேரம் அவன் முன்னாடி கத்துன்னு கத்திக்கிட்டு இப்போ அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்கா. நேற்று நைட்டில் இருந்தே தலை வலிச்சதுமா. சரி காலையில் செய்யா போயிரும்னு நினச்சேன், காலையில் தான் ரொம்ப தலைவலிக்குது பார்த்துக்கோ. அப்படியா? சரி ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடு சரியா? சரி வரலன்னா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போகலாம். இதைத்தனமா அப்பளே சொன்னேன், காலங்கத்தில் என்ன கற்றுனேன். உன்னையவே இந்த திட்டினாதான் அவளும் லீவு போடாமல் இருப்பா. இல்லைன்னு வச்சுக்கோவேன், நானும் ஒரு நாள் லீவு போட போகிறேன்னு நிற்பா. அவளை அன்னைக்கு மட்டும் நீ ஒன்றும் சொல்லலை, என்னையை மட்டும் சொல்கிறேன்னு நிற்பா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பிளான் எல்லாம். எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ மூளை இருக்குது, மூளை மண்டை வீடு வலிஞ்சு தரையெல்லாம் வலிஞ்சு ஓடுதே. எனக்கு தெரியும்டி, உங்களை பற்றி எனக்கு தெரியாத என் பிள்ளைக்கு என்ன டிமிக்கி கொடுப்பீங்க அப்படின்னு. உன்னைய திட்டினாதான் இனிமேல் நம்ம லீவு போடக்கூடாதுன்னு அவன் நினப்பா. இல்லைன்னா சும்மா நானும் லீவு போட போகிறேன் அப்படி இப்படி சொல்லுவா. இப்போ திட்டிட்டோன்னு வச்சுக்கோவேன், அக்காவுக்கே அன்னைக்கு அவ்வளோ திட்டு விழுந்துச்சு. நம்மளெல்லாம் அம்மா சரியாக திட்டி போடுவான்னு அவளுக்கு ரொம்ப பயம் வரும். நல்லா இருக்கே உன் மாஸ்டர் பிளானு. சரி சீக்கிரமே எனக்கு அந்த மாத்திரை எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்றேன். டிஃபனை சாப்பிடு, 2 இட்லி கொடுக்கேன், அதை தின்னுட்டு மாத்திரையை போடு. வெறும் மாத்திரை போட்டுனா உடம்புக்கு ஒன்றும் சரி வராது. சரி சாப்பிடுதேன், இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மாத்திரை போடுறேன். கொடுக்கறது நல்லா வதுக்குன்னு வச்சு சாப்பிட்டா தானே உடம்பு இது மாதிரி சரியில்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போய் தான் ஓயாமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுது உனக்கு.
சரிம்மா அறுக்காதம்மா போமா அங்கிட்டு. சே, நீ காலேஜ் போயிருந்தா கூட கார்த்திக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அன்னைக்கு ஒரு பையன் கூட நின்று பேசிகிட்டு இருந்தே அவங்க பேர் தேவாவான்னு. ஒருவேளை தேவாவா இருக்காதோ? சே, இன்னைக்கு தான் பார்த்து தலைவலி வருமா? அப்படியே இன்னைக்கு பேருந்தாலும் கார்த்திக்கிட்ட எப்படி கேட்க? இந்த பையன்கிட்ட வெடுக்குன்னு பேசிடுவேன். திடீர்னு இப்போ இந்த பையன்கிட்ட போய் எனக்கு ஒரு பையன் நின்னா அந்த பையன் யாருன்னா அந்த பையன் என்ன நினைப்பான்? தப்பாலாம் நினைப்பான். நான் எப்படி தான் அவனை நான் கண்டுபிடிக்கிறது? அவன்னா நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தேவாவா எப்படி? சரி மறுக்க அந்த பையனை நேரில் பார்த்தா தைரியமாக போய் கேட்டுருவோம், நீ தேவாவா என்னதுன்னு. சரி இது நைட் ஃபுல்லாக அவன் ஞாபகமாகவே இருந்துச்சு. அவனாலே தலைவலி வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. சோ இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. என்னன்னு தெரியல, தேவாவை நினச்சாலே ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுல தேவாவை பார்த்தது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை பிடிக்கும். அவனுக்கும் என்னை பிடிக்கும். சரியாக பேச தான் மாட்டான், நல்லா வளர்ந்துட்டான். அது தேவாவானே தெரியலையே, நானாக கற்பனையை வளர்த்துக்கிறேன். சரி நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் போய் பார்ப்போம். அவன் வாரானா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக.